गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय। ओं नमो भगवते वासुदेवाय. श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதம் 21 ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம், வருஷ ருத்து கன்னியா மாதம், புரட்டாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், திரையோதிஷி திதி. இன்னைக்கு பிரதோஷம், மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 64வது தசகம் இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். கோவிந்த பட்டாபிஷேகம்னு இதுக்கு டைட்டில். ரொம்ப வசத்தியான ஒரு தசகம் இது. இதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் பாலலீலைகள் பண்ணே வரத்த கோவர்தன மலையை கொடையாக பிடிச்ச வைபவத்தை 63வது தசகத்தில் பட்டதிரி சொன்னாள். இந்திரன் தன்னுடைய கர்வத்தை இழந்து அவனுக்கு புரிஞ்சுது பகவான்கிட்டோட நம்ம போட்டி போட முடியாதுன்ட்டு. அதனால் இந்திரன் ஓடி வந்து சுவாமியினுடைய சரணங்களில் விழுந்து அவரை ஆராதித்து அவரை பூஜிச்சான்னு சொன்னாள். அப்பொழுது அவனுடைய தவறை உணர்ந்து பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானாம். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். கோவிந்தகாங்கிற வார்த்தைக்கு கவாம் இந்திரஹா இத்தி அர்த்தா.
பசுமாட்டு கூட்டங்களுக்கெல்லாம் இந்திரன்னா லீடர்னு அர்த்தம், ஹெட்டுன்னு அர்த்தம். இஸ் த கிங், இஸ் த கிங் ஆஃப் ஆல் தி கவுஸ். இந்த பசுமாட்டு கூட்டங்களுக்கெல்லாம் அவன் தான் லீடர். அதே மாதிரி கோனாக்க பூமின்னு அர்த்தம். இந்த பூலோகம் பூமி முழுக்கக்கும், அந்த பூமி முழுக்கக்கும் இவர் தான், சுவாமி தான் இந்திரன், கடவுள். இஸ் த லீடர், இஸ் த கிங் ஆஃப் ஆல் எர்த் அப்படிங்கிறதாகவும் அபிஷேகம் பண்ணி வச்சான். அதான் கோவிந்த நாமா. அந்த கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். குருவாயூரில் இதை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். கோவிந்த பட்டாபிஷேகம்னு ஒரு ஈவெண்ட்டு ஆன் அ பர்டிகுலர் டே டியூரிங் தி ஃபோர்நூன் நடக்கும். அதை பார்க்குறதுக்குன்னே எல்லாரும் வருவாள். அந்த கோவிந்த பட்டாபிஷேகங்கிற சரித்திரத்தை இந்த 64வது தசகத்தில் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கோவிந்த பட்டாபிஷேகம் நாம சதுஷ்ஷஷ்டிதமம் தசகம். ஆலோக்ய சைலாதரணாதிரூபம் பிரபாவமுச்சைः தவ கோபலோகாः விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே நந்தம் பவஜ்ஜாதகமன்வபிருச்சன். போன தசகத்தில் பார்த்தோம், சுவாமி இந்திரன் மழையை கொட்டின போது கோவர்தன மலையை கொடையாக பிடிச்சாள். அந்த மழையினால் ஒரு விதமான உபதிரவமும் கோபாலாளுக்கு ஏற்படலை. எல்லாரும் அந்த கோவர்தன மலைக்கு அடியில் நின்று விட்டாள். மழையினால் உபதிரவமே இல்லை. இதை பார்த்துட்டு கோவர்தன மலையை பிடிச்சாரேங்கிறத பார்த்துவிட்டு அங்கே இருக்கப்பட்ட கோபால ஆளுக்கெல்லாம் தோணித்தான், ஓஹோ இவர் சாக்ஷாத் பகவானே தான், என்னமோ ஹரி தான் வந்திருக்காரு இங்கே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமா நந்தகோபன்கிட்ட கேட்டாலாம், இந்த கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தேளா? இவர் பார்த்தா சாக்ஷாத் பகவானே இங்கே வந்திருக்கிற மாதிரி தோன்றதே, பார்த்தேளான்னு கேட்டாலாம். ஆலோக்கிய சைலோத்தரணாதி ரூபம், அந்த கோவர்தன மலையே நீங்கள் கொடையா பிடிச்சதை பார்த்துவிட்டு, ஆலோக்கிய பார்த்துவிட்டு, பிரபாவமுச்சை தவ கோபலோகாக, உங்களுடைய பிரபாவம் இருக்க, உச்சை பிரபாவம், நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்கிறது புரிஞ்சிருந்தாள். பிரபாவமுச்சை தவ கோபலோகாக, அந்த கோபாலால் எல்லாரும் உங்களுடைய பிரபாவம் ரொம்ப உயர்ந்த பிரபாவங்கிறதா புரிஞ்சின்றாள். விஸ்வேஸ்வரம் துவாம் அபிமத்ய விஸ்வே, நீங்கள் சாக்ஷாத் பகவான் தான்ங்கிறதாக தீர்மானம் பண்ணிவிட்டாள். தீர்மானம் பண்ணி அவள் எல்லாருமா சேர்ந்து நந்தன்கிட்ட போனாலாம், நந்தகோபன்கிட்ட போனாலாம். போயிட்டு கேட்டாலாம், இந்த கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தேளா? அதில் தெரியணுமே இவன் சாக்ஷாத் பரம்பொருளே வந்த மாதிரி தோன்றதேன்னு கேட்டாலாம். ஆலோக்கிய சைலோத்தரணாதி ரூபம் பிரபாவமுச்சை தவ கோபலோகாக விஸ்வேஸ்வரம் துவாம் அபிமத்ய விஸ்வே நந்தம் பவஜ்ஜாதகமன்வபிருச்சன். இது அழகான 1வது ஸ்லோகம். இது 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய வர்காய தாத்தேன தவ பிரபாவः பூர்வாதிகத்வை அனுராகயேஷாம் ஐதிஷ்ட தாவத் பகுமானபாரஹ. அப்பொழுது பதில் சொன்னாள் நந்தகோபன் இவாளுக்கெல்லாம், நாம் முன்னாடியே நம்மளுடைய குலகுருவான கர்கர் இருக்காளே, அவர் சொல்லியிருக்காள். என்ன சொல்லியிருக்காள்னா, இது பகவத் ஸ்வரூபம், இது இந்த கிருஷ்ணனுக்கு பிரபாவம் ஜாஸ்தி, பகவத் ஸ்வரூபங்கிறதா முன்னாடியே சொல்லியிருக்காளுங்கிறத அந்த கோபாலாளுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொன்னாள் நந்தகோபன். அப்பொழுது அவளுக்கெல்லாம் பகவான் மேலே மரியாதையும் ஒரு நம்ர பாவமும் பிரியமும் ஜாஸ்தியாச்சுன்னாள். அவருடைய பிரபாவத்தை, தவ பிரபாவா கர்கா உதித்தா புறா, முன்னாடியே கர்கருங்கிற நம்மளுடைய குலகுரு உங்களுடைய பிரபாவத்தை எடுத்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காள்னு சொன்னாள் நந்தகோபன். கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய வர்காய தாத்தேன தவ பிரபாவா தாத்தேன தவ,
உன்னுடைய அப்பாவான நந்தகோபன் உங்களுடைய பிரபாவத்தை கர்கோ உதித்தா புறா உதித்தா முன்னாடியே நம்ம குலகுருவான கர்கர் சொல்லியிருக்காருங்கிறதாக நிர்கதிதா திருப்பி அதை எடுத்து சொன்னாலாம் இருக்கிற கோபாலாளுக்கெல்லாம் ஜாதகத்தை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன்னுட்டு பூர்வாதிகத்வை அனுராகேஷாம் இதற்கு முன்னாடியே கிருஷ்ணன் மேலே அவளுக்குனா அபாரமான ஒரு பிரேமை கோபாலால் எல்லாருக்கும். இப்பொழுது அந்த கோவர்தன மலையை தூக்கினோடனே பிரேமை இன்னும் அதிகமாக போச்சு. அன்பு வாத்சல்யம் அதோடு கூட மரியாதை எல்லாம் ஜாஸ்தியாச்சு. இப்பொழுது கர்கர் முன்னாடியே சொல்லியிருக்கார் இது சாட்சாத் பகவத் ஸ்வரூபங்கிறதாக நந்தகோபன் சொன்ன உடனே பூர்வாதிகத்வை அனுராகேஷாம் உன்மேலே ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா உன்மேலே இருந்த பிரியமும் வாத்சல்யமும் நம்ர புத்தியும் ஒரு நமஸ்கார புத்தியும் அதிகமாக எடுத்து இந்த கோபாலாளுக்கெல்லாம் நாள் ஏஷாம் ஐதிஷ்ட தாவத் பகுமான பாரஹா உன்மேலே பகுமானம் உன்மேலே ஒரு ரெஸ்பெக்ட் அனுராகம் ஒரு அஃபெக்ஷன் லவ் பிரேமை இதெல்லாம் அதிகமாக எடுத்து இந்த கோபாலாளுக்கெல்லாம் இதை கேட்டோன்னே நாள் கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய வர்காயதா தேன தவ பிரபாவ பூர்வாதிகத்வை அனுராகயேஷாம் ஐதிஷ்ட தாவத் பகுமான பாரஹா. அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் தேவேந்திரனே ஓடி வந்தானாம். ஓடி வந்து சுவாமி கிட்டக்க அவன் மரியாதை ஜாஸ்தியாக போச்சுன்னாள். தத்தோவமானோதித தத்துவபோதா சுராதிராஜா சக திவ்யகவ்யா உபேத்ய துஷ்டாவசனஷ்டகர்வா ஸ்பிருஷ்ட்வா பதாப்ஜம் மணிமௌலினா தே. தத்தோ அவமானோதித தத்துவபோதா நல்ல புத்தி வந்துதான் இந்திரனுக்கு. நல்ல பகவத் தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுருக்கிற புத்தி இன்டலெக்ட் போதா வந்ததுனால் எப்போ நாள் அவமான உதித்த தன்னுடைய கர்வமெல்லாம் இழக்கப்பட்டு பகவான் அவனுடைய கர்வத்தை அடக்கினாள் இல்லையா, அதுலேருந்து அவனுக்கு நல்ல ஞானம் வந்துதான். தத்தோவமானோதித தத்துவபோதா என்ன ஞானம் வந்தது? பகவான் சாக்ஷாத் பரம்பொருளுங்கிறது ஞானம் வந்தது. அப்பொழுது இந்த இந்திரன் சுராதிராஜா சகதிவ்யகம்யா ஆகாசத்தில் சொர்க்கலோகம் இந்திரலோகத்திலேருந்து அவனோட கூட காமதேனு நினச்சதெல்லாம் தரக்கூடிய காமதேனு இருக்கே சொர்க்கலோகத்தில் இருக்கப்பட்ட பசுமாடு அதோடு கூட அழிச்சுட்டு ஓடி வந்தானாம் சுராதிராஜன். உபேத்திய துஷ்டாவச நஷ்டகர்வா தன்னுடைய கர்வமெல்லாம் போய் உன் மேலே ரொம்ப பிரியம் ஏற்பட்டது, பக்தி ஏற்பட்டு அவன் என்ன பண்ணான்? ஸ்பிருஷ்ட்வா பதாப்யம் மணிமௌலிநாதே உன் கால்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அப்பொழுது அவன் போட்டுருந்த கிரீட்டம் ரத்ன கச்சிதமான கிரீட்டம் இருக்கே அது உன் கால்களில் பட்டுது. உன்னுடைய பதாப்ஜம் தாமரப்பூ போன்ற கால்களில் அவனுடைய கிரீட்டம் பட அவன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணான். உன்னை சந்தோஷிப்பிச்சான். அவனுடைய கர்வமெல்லாம் போச்சு, ஞானம் ஏற்பட்டது அவனுக்கு. உன்னுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சிருந்தான்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். தத்தோவமானோதித தத்துவபோதா சுராதிராஜா சகதிவ்யகவ்யா உபேத்திய துஷ்டாவ ச நஷ்டகர்வா ஸ்பிருஷ்ட்வா பதாப்ஜம் மணிமௌலினா தே. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் தேவலோகத்திலேருந்து அவன் அங்கே இருக்கப்பட்ட காமதேனுங்கிறதான அந்த பசுமாட்டை எடுத்துன்னு வந்தான். சுரபின்னு சொல்கிறது அதை அழிச்சுன்னு வந்தான். அது என்ன பண்ணித்துனாள்? அது பகவான் மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினாலையும் ஸ்நேகத்தினாலையும் பாலை சொரிஞ்சுதான். அதனுடைய காம்புகள்லேருந்து பால் கொட்டித்து அந்த பாலை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வச்சானாம் இந்திரன். அதை சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில். ஸ்நேகஸ்னுதைஹி த்வாம் சுரபி பயோபி கோவிந்த நாம அங்கிதமபியஷிஞ்சத் ஐராவதோபாக்கிருத திவ்யகங்கா பாதோபிரிந்திரோபி சஜாத ஹர்ஷா. இந்திரன் தேவலோகத்திலேருந்து தன்னுடைய ஐராவதம்ங்கிறதான யானை, அதுக்கு 4 தந்தம். ஐராவதோ சதுர்தந்தான்ட்டு பாக்கி யானைகள் மாதிரி 2 தந்தம் இல்லை, அதுக்கு 4 தந்தம். அந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்கும் யானை. அது மேலே ஏறிண்டு வந்தான்.
ஐராவதத்து மேலே என்ன கொண்டு வந்தான்னாள், திவ்ய தேவலோகத்தில் ஓடுற கங்கை இருக்குது, தேவகங்கை. அந்த கங்கா தீர்த்தத்தை தங்க குடத்தில் எடுத்துன்னு வந்தான். அதை எடுத்துன்னு வந்து இந்த பசுமாடு சுரபி இருக்கே, அது பகவான் மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினால, ஸ்னேகஸ்னுதைஹி, பகவான்கிட்ட இருக்கப்பட்ட ஸ்னேகத்தினால பாலை சொரிய ஆரம்பிச்சுது. அந்த காமதேனு பால் சொரிஞ்சு அந்த பாலால் எடுத்து பயோபி, அவர் அந்த காமதேவனுடைய பால் எடுத்து என்ன பண்ணான், கோவிந்தநாம அங்கிதம் அபியஷிஞ்சது, உனக்கு கோவிந்தன்கிறதான நாமதேயத்தை சூட்டி, கவாம் இந்திரஹா, இந்த லோகம் பூலோகத்துக்கும் முழுக்கக்கும் நீந்தான் ராஜா, இந்த பசுமாட்டு கூட்டங்கள் அத்தனைக்கும் நீந்தான் ராஜா என்ற நாமதேயம் துவனிக்க முடியா, கோவிந்தன்கிறதான பெயரோடு கூட உனக்கு கங்கா திவ்ய கங்கை தேவலோகத்துக்கு கங்கா தீர்த்தத்தையும் காமதேயனுடைய பாலையும் எடுத்து உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சான் இந்த இந்திரன் தன் கையால். ஸ்னேகஸ்னுதைஹி துவாம் சுரபிப்பயோபிஹி கோவிந்தநாம அங்கிதமபியஷிஞ்சது, ஐராவதோபாஹ்ருத திவ்ய கங்கா பாதோபிரிந்திரோபி ஜாதஹர்ஷா. வாரத்தில் ஒரு தடவை குருவாயூரில் ஒரு நாளைக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு அபிஷேகம் பண்ணி வைப்பாள் சுவாமிக்கு. அதை பார்க்கறதுக்காகனே ஸ்பெஷலாக எல்லாரும் வருவாள். அப்படி கோவிந்த பட்டாபிஷேகங்கிற 4வது ஸ்லோகம், சுவாமிக்கு கோவிந்தன்னு பேரை வச்ச வைபவம் இது. இதை 4வது ஸ்லோகத்தில் சொன்னாள். ஸ்னேகஸ்னுதைஹி துவாம் சுரபிப்பயோபிஹி கோவிந்தநாம அங்கிதமபியஷிஞ்சத், ஐராவதோபாஹ்ருத திவ்ய கங்கா பாதோபிரிந்திரோபி ஜாதஹர்ஷா. இந்திரன் பரம சந்தோஷத்தை அடைஞ்சான், ஆனந்தத்தை அடைஞ்சான், கர்வம் எல்லாம் போச்சுங்கிறாள். இப்பேற்பட்ட 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணியே கோவிந்த பட்டாபிஷேகம் நாம சதுஷ்ஷஷ்டிதமம் தசகம். ஆலோக்ய சைலோத்தரணாதிரூபம், ஆலோக்ய சைலோத்தரணாதிரூபம், ஆலோக்ய சைலோத்தரணாதிரூபம் பிரபாவமுச்சைः தவ கோபலோகாः, பிரபாவமுச்சைः தவ கோபலோகாः, பிரபாவமுச்சைस्तव கோபலோகாः. விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே, விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே, விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே. நந்தம் பவஜ்ஜாதகம் அன்வபிருச்சன், நந்தம் பவஜ்ஜாதகம் அன்வபிருச்சன், நந்தம் பவஜ்ஜாதகமன்வபிருச்சன். கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய, கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய, கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய. வர்காய தாதேன தவ பிரபாவः, வர்காய தாதேன தவ பிரபாவः, வர்காய தாதேன தவ பிரபாவः. பூர்வாதிகத்வயி அனுராக ஏஷாம், பூர்வாதிகத்வயி அனுராக ஏஷாம், பூர்வாதிகத்வயி அனுராக ஏஷாம். ஐதிஷ்டதாவத் பகுமானபாரः, ஐதிஷ்டதாவத் பகுமானபாரः, ஐதிஷ்டதாவத் பகுமானபாரः. ததோவமானோதித தத்வபோதः, ததோவமானோதித தத்வபோதः, ததோவமானோதித தத்வபோதः. சுராதிராஜः சக திவ்யகவ்யா, சுராதிராஜः சக திவ்யகவ்யா, சுராதிராஜः சக திவ்யகவ்யா. உபேத்ய துஷ்டாவச நஷ்டகர்வः, உபேத்ய துஷ்டாவச நஷ்டகர்வः, உபேத்ய துஷ்டாவச நஷ்டகர்வः. ஸ்பிருஷ்ட்வா பதாப்ஜம் மணிமௌலினா தே, ஸ்பிருஷ்ட்வா பதாப்ஜம் மணிமௌலினா தே, ஸ்பிருஷ்ட்வா பதாப்ஜம் மணிமௌலினா தே. ஸ்நேகஸ்னுதைः த்வாம் சுரபிः பயோபிः, ஸ்நேகஸ்னுதைஸ்த்வாம் சுரபிः பயோபிः, ஸ்நேகஸ்னுதைஸ்த்வாம் சுரபிः பயோபிः.
கோவிந்தநாமாங்கிதம் அபியஷிஞ்சத் கோவிந்தநாமாங்கிதமபியஷிஞ்சத் கோவிந்தநாமாங்கிதமபியஷிஞ்சத் ஐராவதோபாஹ்ருததிவ்யகங்கா 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 पाथोभिरिन्द्रोऽपि च जातहर्षः पाथोभिरिन्द्रोऽपि च जातहर्षः पाथोभिरिन्द्रोऽपि च जातहर्षः ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஹே பகவானே, கோவிந்தானே கூப்பிட்டுட்டாள். ஏன்னா இப்போல்லாம் சுவாமிக்கு நாமதேயம் கோவிந்தான்னு ஆயிடுத்து, பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. ஹே கோவிந்தாவே, இந்த உலோகத்துக்கெல்லாம் அதிபதியானே கோவிந்தா, நீ 3 லோகங்களுக்கும் அதிபதி. உன்னை கோகுலேஷன்னு இந்த கோகுலத்துக்கெல்லாம் அதிபதினும் பேர் வச்சிருக்கு. இந்த காமதேனும் இந்திரனுமாக சேர்ந்து இதற்கு முன்னாடியே பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். அவருக்கு சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். காமதேனுடைய பால்னாலையும் தேவலோகத்திலேருந்து கொண்டு வந்த கங்கையினுடைய தீர்த்தத்தினாலையும் அபிஷேகம் பண்ணி வச்சாள். அப்போது என்ன ஆச்சுன்னாள், எப்பொழுது சுவாமிக்கு கோவிந்தன்கிற பேர் ஏற்படுத்தோ அன்னிலேருந்து அந்த கோகுலம் இருக்கே, அந்த கோகுலம் அது ரொம்ப செழிப்பாகவும் எல்லா விதமான ஸ்ரீ கட்டாட்சத்தோடு கூட சொர்க்கத்துக்கும் மேலே வைகுண்டத்துக்கும் மேலே அதிகமாக பிரகாஷிச்சுதாம். அதில் எல்லா விதமான மங்களங்களும் ஜொலிச்சுதாம். எல்லா விதமான சொத்துக்களும் ஐஸ்வர்யங்களும் குமிஞ்சுதாமங்க. அது சொல்கிறாளுங்க, ஜகத்ரயேஷே த்வயி கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாட்டः நாகேபி வைகுண்டபதேப்யலப்யாம் ஸ்ரியம் பிரபேதே பவத பிரபாவாத். பவதா பிரபாவாத். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன்னுடைய பிரபாவத்தினாலையும் உன்னுடைய சக்தியினாலையும் ஜெகத்ரயேஷே 3 லோகத்துக்கும் அதிபதியானவன் நீ, 3 லோகத்துக்கும் ஈசன் கடவுள் நீ. ஜெகத்ரயேஷே துவயி, அப்பேற்பட்ட ஒன்ன கோகுலேஷே தி, கோகுலத்துக்கெல்லாம் அதிபதி நீந்தான் என்று கோவிந்தன்கிற பேரை வச்சு அபிஷேகம் பண்ணி வச்ச பொழுது, கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாட்டா, அந்த நந்த கோகுலத்தில் ஒன்று உட்காத்தி வச்சு கோபாலன் அவன் கோவிந்தன்கிறதா சொல்லி நாமதேயத்தோடு அபிஷேகம் பண்ணி எப்போ வச்சாலோ அன்னிலேருந்து என்ன ஆச்சுன்னாள், நாகேபி வைகுண்ட பதேபி அலப்யம். அலப்யாம், நாகம்னா சொர்க்கம்னு அர்த்தம், தேவலோகம். சொர்க்கலோகத்துலேயும் தேவலோகத்துலேயும் இல்லாத வைகுண்ட பதே, சாட்சாத் வைகுண்டத்தில் கூட அப்படி இருக்காது. அப்பி அலப்யம், அலப்யாம், அங்கே கூட கிடைத்திருக்கறியாத ஸ்ரீயம், ஸ்ரீ கட்டாட்சம். ஸ்ரீ கட்டாட்சம் இப்போ நந்த கோகுலத்துக்கு கிடைச்சதுன்னாள். அங்கே அதை விட அதிகமாக ஸ்ரீ கட்டாட்சத்தோடு ஜொலிச்சுதான் நந்த கோகுலம். எல்லாம் பகவதனுடைய பிரபாவத்தினாலே நாள். ஜகத்ரயேஷே த்வயி கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாட்டः நாகேபி வைகுண்ட பதேப்யலப்யாம் ஸ்ரீயம் பிரபேதே பவத பிரபாவாத். உன்னுடைய பிரபாவத்தினால நந்தவிரஜம் ஸ்ரீ கட்டாட்சத்தோட சொர்க்கம் வைகுண்டம் இதுக்கெல்லாம் மேலே அதிகமாக பிரகாசிச்சது. எல்லா விதமான ஸ்ரீ கட்டாட்சமும் அங்கே இருந்ததுங்கிறாள். மகாலட்சுமி ஆவிர்வாவம் பண்ணி அங்கே அப்படியே இருந்துட்டு இருந்தாலும் அனபாயினியா. ஏன்னா பகவானே இங்கே இருக்கார், மகாலட்சுமி அவர் இருக்கிற இடத்துல இருப்பள். அதனால் அப்படி ஆச்சுன்னாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தை சொல்கிறாள், ஹே கோகுலேஷா, ஹே கோவிந்தா, இந்த ஒரு பெரிய நாமதேயத்தோடு கூட நீ ஜொலிச்சுன்னு இருந்தே எங்க நந்த கோகுலத்தில். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு நாளைக்கு நந்தகோபன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிவிட்டு இருந்துருந்தான். மறுநாளைக்கு துவாதசி, அது பாரணை பண்ணணுங்கிறதுக்காக அந்த உபவாசம் இருந்ததை நிறுத்தி தானும் சாப்பிடுவாள். அப்போ அதுக்கு முன்னாடி யமுனைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும்ட்டு காலம்பரையே எழுதுன்னு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக யமுனா நதிக்கு போனானா. யமுனா நதியில் போய் ஸ்நானம் பண்ணான் துவாதசி அன்னைக்கு. அங்கே யமுனா நதிக்குள்ளே அடியில்
வருண லோகத்திலேருந்து வருணனுடைய சேவகால் சில பேர் அங்கே இருந்துட்டு இருந்தவா ஒரு சில் விஷமம் பண்ணாள். இந்த நந்தகோபனை பிடிச்சி இழுத்துன்னு போடுவோம், சுவாமி என்ன பண்ணுறாரு பார்ப்போன்னுட்டு. அதனால் அப்படியே யமுனா நதிக்கு உள்ள அப்படி மூழ்கினான். அந்த வருணனுடைய சேவகாலெல்லாம் இவனை கட்டி பிடிச்சி இழுத்து வருணலோகத்தை கொண்டு போயிட்டாள் கீழே பூமியில். அது திரும்பி ஆற்றுக்கு வரல இவர். அது சொல்கிறாள் இங்கே, கதாச்சிதந்தர் யமுனம் பிரபாதே ஸ்நாயன் பிதா வாருண பூருஷேண நீதஸ்தமானேதும் அகாப்புரீம் துவாம் தாம் வாருணீம் காரணமர்த்தியரூபா. ஹே பகவானே, ஹே குருவாயூரப்பா, நீ காரணமர்த்தியரூபா, நீ மனுஷிய ரூபமாக இங்கே வந்த காரணம் வேற ஒன்றும் இல்லை. துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனங்கிறதுக்காக நீ வந்திருக்க. கர்வமாக இருந்து ஹிம்சை கொடுக்குறவாளுடைய கர்வத்தை அடக்கி அவளை ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்க. சத்புருஷால் அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ புருஷ ரூபம் எடுத்துருந்து மனுஷ ரூபம் எடுத்துன்னு வந்திருக்கே. அப்பேற்பட்ட ஏ பகவானேன்னு கூப்பிட்டாள். ஒரு சமயம் என்ன ஆச்சு தெரியுமா? கதாச்சித்து ஒரு சமயம் அந்தர் யமுனம் பிரபாத்தே, வெடிகாலம்புற வேளையில் துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்துவிட்டு உபவாசம் இருந்துவிட்டு பாரணை பண்ணணுங்கிறதுக்காக உன்னுடைய அப்பாவான நந்தகோபன் யமுனைக்கு போய் ஸ்நானம் பண்ண போனான். அப்பொழுது ஸ்நாயன் பிதா வாருண பூருஷேன, வருணன் இருக்கானே கீழே வருணதேவன், அவனுடைய ஆட்கள் சில பேர் வந்து நீதா உங்கள் அப்பாவை பிடிச்சி எடுத்துன்னு வருணலோகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாள். நீ தத்தமா அனேதும். அப்போ நீ என்ன நினச்ச? அப்பா வரலையேன்னு அவர் யோசித்து பார்த்தே, இந்த வருணன் இருக்கானே அவனுடைய ஆள்கள்னால் நம்ம அப்பாவை கடத்தி எடுத்துன்னு போயிருக்காளுங்கிறத புரிஞ்சுட்டு அவரை திருப்பி எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக நீ நேராக வருண லோகத்துக்கு போனேன். வாருணீம், அந்த வருண லோகத்துக்கு வாருணீம் புரியும், அவனுடைய ராஜதானி கீழே இருக்குது, அதுக்கு போனேன். அங்கே போய் என்ன பண்ணேன்? நீ தத்தமானே தும் அகா புரீம் துவாம் தாம் வாருணீம் காரணமத்திய ரூபா. நீ ஓடிப்போனே. அங்கே வருணன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுடைய அரண்மனையில் நந்தகோபன் இருக்கார். அப்பொழுது சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் அங்கே போய் சேர்ந்தாள். இவர் வந்த உடனே வருணனுக்கு பயம் ஏற்பட்டது. அவன் என்ன பண்ணானா, சுவாமிகிட்டக்க அவருக்கு எல்லா விதமான உபச்சாரம் கொடுத்து சீட்டு போட்டு ஷோடசோபச்சாரங்கள் பண்ணி வச்சாங்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். சசம்பிரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதத்வம் பிரதிகிருஹ்யதாதம் உபாகத தத்க்ஷணமாத்மகேகம் பிதாவதத் தச்சரிதம் நிஜேபியா. நீ என்ன பண்ண? நேர வருணலோகத்தில் போய் வருணனுக்கு முன்னாடி போய் நின்னேன். உடனே வருணன் என்ன பண்ணான்? அவன்தான் ஜலத்துக்கெல்லாம் அதிபதி. அவன் உடனே உனக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணி உனக்கு உங்கள் அப்பாவை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தான். நீ அப்பாவை எடுத்துருந்து திருப்பி கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தே. இந்த கதையை அங்கே இருக்கப்பட்ட கோபாலால் எல்லார்ட்டையும் எடுத்து சொன்னாள் உங்கள் அப்பா. இது மாதிரி நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொன்னாள்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். சம்பிரமம் தேன ஜலாதிபேன, அந்த ஜலாதிபன் என்ன பண்ணான்? பிரபூஜிதத்வம் பிரதிகிருஹ்யதாதம், உன்னை பூஜிச்சான். உன்னை ரொம்பவும் புலகாங்கிதம் ஏற்பட்டு இந்த வருணன் நீ வந்திருக்கியே, எங்கள் அரண்மனைக்கு வந்திருக்கியேன்னு சொல்லி பகவான் கிருஷ்ணா உனக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணி உன்னை ஆராதித்து பூஜை பண்ணான். அதோடு கூட உன்னுடைய அப்பாவை உங்கள் கையில் கொடுத்து நீ எடுத்துன்னு போன்னு சொன்னான். சம்பிரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதத்வம் பிரதிகிருஹ்யதாதம் உபாகதா தற்க்ஷணம் ஆத்மகேகம். அடுத்த க்ஷணம் நீ உன்னுடைய வீடான நந்த கோகுலத்தில் உன்னுடைய வீட்டில் வந்து இறங்கினே அப்பாவோட கூட. இந்த கதையை பிதா அவதத்து, உன் அப்பா உன்னுடைய திண்ணையில் உட்காந்துட்டு வரவா போகிறவாள்கிட்டனா சொல்லிட்டு இருந்தாள். துவத்து சரித்தம் நிஜேபியா, எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லுவார் உற்சாகமாக. இப்படி கிருஷ்ணன் பண்ணா, என்ன ஸ்நானம் பண்ணுறதே நான் வருணன் லோகத்துலேருந்து வந்து யாரோ எடுத்துன்னு போயிட்டா. கிருஷ்ணன் உடனே 5 செகண்டில் வந்து என்னை காப்பாற்றி எடுத்துன்னு இங்கே வந்துட்டான்ங்கிற கதையை சொல்லுவார் உங்கள் அப்பாங்கிறத 7வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள்.
சசம்பிரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதஸ்துவம் பிரதிகிருஹ்யதாதம் உபாகதஸ்தக்ஷணமாத்மகேகம் பிதா அவதத் தச்சரிதம் நிஜேபியா. எல்லாருக்கும் எடுத்து சொன்னாளுங்கிற 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. ஜகத்ரயேஷே त्वयि கோகுலேஷே ஜகத்ரயேஷே त्वयि கோகுலேஷே ஜகத்ரயேஷே त्वयि கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாடः ததாபிஷிக்தே சதி கோபவாடः ததாபிஷிக்தே சதி கோபவாடः நாகேபி வைகுண்டபதேப்யலப்யாம் நாகேபி வைகுண்டபதேப்யலப்யாம் நாகேபி வைகுண்டபதேப்யலப்யாம் ஸ்ரியம் பிரபேதே பவத பிரபாவாத் ஸ்ரியம் பிரபேதே பவத பிரபாவாத் ஸ்ரியம் பிரபேதே பவத பிரபாவாத். கதாசிதந்தர்யமுனம் பிரபாதே கதாசிதந்தர்யமுனம் பிரபாதே கதாசிதந்தர்யமுனம் பிரபாதே ஸ்நாயன் பிதா வாருணபூருஷேண ஸ்நாயன் பிதா வாருணபூருஷேண ஸ்நாயன் பிதா வாருணபூருஷேண நீதஸ்தமானேதும் அகாஃப் புரீம் த்வாம் நீதஸ்தமானேதும் அகாஃப் புரீம் த்வாம் நீதஸ்தமானேதும் அகாஃப் புரீம் த்வாம் தாம் வாருணீம் கஹரணமர்த்யரூபः தாம் வாருணீம் கஹரணமர்த்யரூபः தாம் வாருணீம் கஹரணமர்த்யரூபः சசம்பிரமம் தேன ஜலாதிபேன சசம்பிரமம் தேன ஜலாதிபேன சசம்பிரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதஸ்துவம் பிரதிகிருஹ்யதாதம் பிரபூஜிதஸ்துவம் பிரதிகிருஹ்யதாதம் பிரபூஜிதஸ்துவம் பிரதிகிருஹ்யதாதம் உபாகதஸ்தத்க்ஷணமாத்மகேகம் 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 பிதா வதத் தச்சரிதம் நிஜேபியः பிதா வதத் தச்சரிதம் நிஜேபியः பிதா வதத் தச்சரிதம் நிஜேபியः. ஸ்ரீ ஹரே நமः. அடுத்த 8வது ஸ்லோகம் சொல்றாள், ஹே வைகுண்டாதிபதே, பகவானே கோவிந்தா, உன்னை பற்றி இந்த கதைகளெல்லாம் உன்னோட அப்பாவான நந்தகோபன் அங்கே இருந்த கோபாலாளுக்கெல்லாம் சொல்லியிருக்காள். சொல்லிவிட்டு நீ சாக்ஷாத் ஹரி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கப்பட்டவன் என்பதாக அவள்லாம் புரிஞ்சுட்டு உங்ககிட்ட ரொம்ப நமஸ்கார புத்தியோடு இருந்துருந்தாள் கோபாலாளெல்லாம். அவள் தீர்மானம் பண்ணிவிட்டாள், நம்மளோட கூட இருப்பது இன்னொரு எடப்பயல் இல்லை, சாக்ஷாத் பகவான் ஹரி அவதாரம் பண்ணியிருக்காள் நம்மக்கிட்ட புரிஞ்சிருந்தாள். அதனால் அன்னிலேருந்து உங்கள் ஆத்துக்கு அடிக்கடி வந்து உன்னை பார்க்கறதுக்காக வரத்துக்கு ஆரம்பித்தாள். நீ அதை புரிஞ்சுந்தே. அவள்லாம் ரொம்பவும் மனசு வெள்ளை மனசு உள்ளவாள், உங்கள்கிட்ட ரொம்ப பக்தி வச்சுருக்காள், ரொம்ப பிரியம் வச்சுருக்காளுங்கிறத புரிஞ்சுட்டு நீ அவள்லாம் கேட்டாள். அவளுக்கு வைகுண்டம்னா என்னன்னு தெரியாதே, பார்க்கணும்னு சொன்னாள். கிருஷ்ணா, நீ சாக்ஷாத் நாராயணனுங்கிறது தெரிகிறது, நீ வைகுண்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கே, எங்களோட கூட இருந்துட்டுருக்க, நாங்கள் வைகுண்டமே பார்த்ததில்லை, எல்லாரும் வைகுண்டம் அப்படி இப்படிங்கிறாளே நீ சொன்னாள். அப்போ சுவாமி உங்களுக்காக நான் காட்டுறேன்னு சொல்லி அழிச்சுன்னு போய் வைகுண்டத்தை காமிச்சாலாம். அந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஹரிம் வினிச்சித்ய பவந்தமேதான் பவத்பதாலோகனபத்த திருஷ்ணான் நிரீக்ஷ்ய விஷ்ணோ பரமம் பதம் தத் துராபமன்யை துவம் அதீதிருஷஸ்தான். துராபம் அந்யை நாள், வேறு யாராலையும் வைகுண்டத்தை போய் இப்படி காட்ட முடியாது சுலபமாக. எல்லாரையும் அழிச்சுன்னு போய் தான் வைகுண்டன்னு காட்ட மாட்டாள், யாராலையும் காட்டவும் முடியாது.
அப்பேற்பட்ட இடம் வைகுண்டம். இவாளெல்லாம் தீர்மானம் பண்ணாள், கோபாலாலெல்லாம். ஏன்னா நந்தகோபன் சொன்ன கதைகள்லேருந்தும் இவர் கோவர்தன மலையை குடையா பிடிச்சதுலேருந்தும் இதுலேருந்து தீர்மானம் பண்ணால் சாக்ஷாத் நாராயணன் நம்மகிட்ட இருக்கான்னுட்டு. ஹரிம் வினிஷ்சித்தியே, சாக்ஷாத் ஹரிதான் வந்திருக்கான்ங்கிறதா புரிஞ்சின்றாள். பவந்தம், நீ சாக்ஷாத் ஹரிங்கிறத புரிஞ்சுண்டு ஏதான் பவத் பதாலோகனபத்த திருஷ்ணான்னு, எப்போ பார்த்தாலும் உன் சரணங்களை பார்க்கணும், உன்னை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு கூட நீ இருக்கிற உன்னோட வீட்டுக்கு அடிக்கடி வருவாளவாள், வந்து பார்த்து பக்தி பண்ணுவாள். அதை பார்த்துவிட்டு நிரீக்ஷ விஷ்ணு பரமம் பதம் தத்து, அவள் சொன்னாள், எங்களுக்கு வைகுண்டம்னு என்ன ஒன்று இருக்கே, அது எப்படி இருக்கும்னு தெரியாதேன்னு கிருஷ்ணான்னு சொல்லியிருக்காள். அப்போ சுவாமி இவாளுக்கு காட்டணும் வைகுண்டத்தை. அது எப்பேற்பட்டது? துராபம் அந்நியை, வேற யாராலையும் காட்ட முடியாது, யாராலையும் போக முடியாது, அப்பேற்பட்ட இடம். அந்த இடத்துக்கு நீ போய் இவாள்லாம் அழிச்சுன்னு போய் காமிச்சியாமே. துவம் அதீதிருஷா தானு, நீ அத்தனை பேருக்கும் வைகுண்டத்தை போய் காமிச்சியே. கிருஷ்ணாவனுடைய கருணை என்னன்னு சொல்றதுங்கிறாள் பட்டதிரி. ஹரிம் வினிஷ்சித்ய பவந்தமே தான் பவத் பதாலோகனபத்த திருஷ்ணான் நிரீக்ஷ விஷ்ணு பரமம் பதம் தத் துராபமன்யை துவம் அதீதிருஷஸ்தான். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்புரத் பரானந்த ரசப்பிரவாக பிரபூர்ண கைவல்யமாபயோதௌ சிரம் நிமக்னாः கலுகோபசங்காः त्वयैव பூமன் புனருத்ருதாஸ்தே. அந்த வைகுண்டத்தை நீ போய் இவாளுக்கு காமிச்சோடனே இந்த வைகுண்டத்தை பார்த்த ஆனந்தம் தாங்காமல் அப்படியே ஆனந்த ரசத்தில் நிமக்னாளாய், பரமானந்த ரசத்தில் நிமக்னாளாய், அவள் ஒன்றும் தெரியாமல் அப்படியே மூழ்கி போயிட்டாள் அந்த ஆனந்தத்தில். அதுலேருந்து நீ அவளை மெதுவாக இக்கரையில் வந்து சேர்த்த, அதுலேயே இருந்து விட்டாள் அவள். அந்த பரமானந்தத்தில் மூழ்கி இருந்தாள் வைகுண்டத்தை பார்த்துவிட்டு. அவளை நீ திருப்பி கொண்டு வந்து கோகுலத்தில் கொண்டு வந்து சேர்த்த. அதனால எனக்கு சொல்ல தெரில, உன்னுடைய கருணையை சொல்வதா, நீ அப்படியே அபாரமான ஒரு கருணையை வாத்சல்யத்தை பக்தாள்கிட்ட வச்சிருக்கியே, அதனுடைய பெருமையை சொல்கிறதா, இல்லை இந்த கோபாலாள்னா உங்கள்கிட்ட அப்படியே ஃபோக்கஸ்டாக ஒரே மனசோடு கூட பக்தி வச்சுருந்தாளே உங்கள்கிட்ட, அதனுடைய பெருமையை சொல்வதா, எது வசத்தின்னு எனக்கு சொல்ல தெரியலையேங்கிறாள் பட்டதிரி கையை விரிச்சுட்டாள். அதை இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஸ்புரத் பரானந்த ரசப்பிரவாக பிரபூர்ண கைவல்யமாபயோதௌ சிரம் நிமக்னாः கலுகோபசங்காः त्वयैव பூமன் புனருத்ருதாஸ்தே. வைகுண்டத்தை காமிச்ச போது அவள் என்ன பண்ணாள்? ஸ்புரத்து பரானந்த ரசப்பிரவாக, பரமானந்த ரசத்தில் அப்படியே மூழ்கினாள். இப்பேற்பட்ட ஒரு வைகுண்டமான அதை பார்த்து தரிசனம் பண்ணோன்னே அவளெல்லாம் பரமானந்தத்தை அடைஞ்சாள். பிளிஸ், பரமானந்தத்தை அடைஞ்சாள். கைவல்யமஹாபயோதௌ, கைவல்யம் ஸ்வர்க்கம், அப்படி ஃப்ரீ மோக்ஷங்கிறதான ஒரு பயோதோ பார்க்கடல் இருக்கே, அதில் மூழ்கப்பட்டவர்களாக, பரிபூர்ணமாக மூழ்கப்பட்டவர்களாக, ஆனந்தத்தில் மூழ்கினவாளாக அவள் சிரம் நிமக்னாக, ரொம்ப நாழி அந்த ஆனந்தத்திலேயே இருந்துகிட்டே இருந்தாள் இந்த கோபசங்காள், கோபாலாளெல்லாம். அவளை மெதுவாக நீ திருப்பி புனர் உத்ருதாஸ்தே, மறுபடியும் அதுலேருந்து மீட்டு இழுத்து திருப்பி கோகுலத்தில் கொண்டு வந்து சேர்த்தியேப்பா. அப்பேற்பட்ட பரமாத்மா அல்லவா நீன்னு சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். ஸ்புரத் பரானந்த ரசப்பிரவாக பிரபூர்ண கைவல்ய மகாபயோதௌ சிரம் நிமக்னாः கலு கோபசங்காः त्वयैव பூமன் புனருத்ருதாஸ்தே. எல்லாம் பகவானுடைய மாயைங்கிறாள் பட்டதிரி. மாயையாக இவாளை கொண்டு போய் வைகுண்டத்தை காமிச்ச. இந்த வைகுண்டமே ஒரு மாயை தான். எல்லாமாக மாயையால் சிருஷ்டிப்பட்ட இடத்துல மாயையால் கொண்டு காமிச்சுட்டு மாயையாலேயே அவளை அங்கேருந்து உத்திரத்தம் பண்ணி திருப்பி மாயான கோகுலத்தை கொண்டு விட்டியே, நீ மாயா ஸ்வரூபி அல்லவா, நீ பகவான் பூமன்னுங்கிறாள். ஸ்புரத் பரானந்த ரசப்பிரவாக பிரபூர்ண கைவல்ய மகாபயோதௌ சிரம் நிமக்னாः கலுகோபசங்காः त्वयैव பூமன் புனருத்ருதாஸ்தே. இதெல்லாம் இந்த வைகுண்டத்தை காட்டுறது.
இதெல்லாம் உனக்கு எவ்வளவு சுலபம் தெரியுமா? உள்ளங்கையில் நெல்லிக்கனி மாதிரி அது காமிச்சுட்டே நீ. எப்போதும் சதா பிரகாசித்திருக்கப்பட்ட கிருஷ்ணான்னு சொல்கிறாள். கரபதரவதேவம் தேவகுத்ராவதாரே பரபதமனவாப்பியம் தர்சிதம் பக்திபாயாம் ததிஹ பசுபரூபீ त्वं हि साक्षात् परात्मन् पवनपुरनिवासिन् पाहि माम् आमयेभ्यः. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி ஆச்சரியமா சொல்றாள், ஹே குருவாயூரப்பா, ஹே பவனபுர நிவாசின்னு, எங்களுக்காக எங்களுடைய அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே மகா கருணையோடு சாக்ஷாத் கிருஷ்ணா பரமாத்மாவே நீ கிருஷ்ண ரூபமாக இந்த குருவாயூரில் இருந்துட்டுருக்கியே, எல்லாரையும் காப்பாத்துறியே. எந்த அவதாரத்தில், இந்த கிருஷ்ணாவதாரத்தை தவிர வேற எந்த அவதாரத்துலையாவது நீ பக்தாளுக்கு வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சிருக்கியா? பரமபதமான வைகுண்டத்தை தரிசனம் பண்ணி வச்சிருக்கியா நீ? ஒரு அவதாரத்துலையும். இந்த அவதாரத்தில் உள்ளங்கையில் நெல்லிக்கனி மாதிரி, கரபதரவதேவம், உள்ளங்கையில் நெல்லிக்கனி மாதிரி நீ இவாளுக்கெல்லாம் வைகுண்டத்தை காமிச்சு கொடுத்தியே, அந்த மாதிரி வேற எந்த அவதாரத்தில் நீ காமிச்சு கொடுத்துருக்க? குத்ராவதாரே பரபதமனவாப்பியம் தர்சிதம் பக்திபாயாம் தரிசிதம். பக்த ஜனங்கள் உன் மேலே பக்தி வச்சிருக்கிறதுக்காக அவளை அனுகிரகம் பண்ணி சாட்சாத் வைகுண்டத்தை தரிசனம் காமிச்சு வச்சியே. அப்படி எந்த அவதாரத்தில் நீ வேற கிருஷ்ணாவதாரத்தை தவிர்த்து வேற ஏதாவது அவதாரத்தில் பண்ணியிருக்கியா? பண்ணலையேங்கிறாள். என்ன அர்த்தம்? இந்த அவதாரம் பக்தாளெல்லாம் ரட்சித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஏற்பட்ட அவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரங்கிறது சொல்கிறாள். ததிக பசுபரூபி, வேஷம் போட்டுன்னு நீ இடையற பையனாக வேஷம் போட்டுன்னு வந்திருக்க. ஆனால் நீ சாக்ஷாத் பராத்மன்னு, துவம் ஹி சாக்ஷாத் பராத்மன்னு, நீ பரம்பொருள் அல்லவா, சாக்ஷாத் பரம்பொருள். இடையர் ரூபத்தில், இடப்பையன் ரூபத்தில் இங்கே இருக்கே நீ. அப்பேற்பட்ட நீ குருவாயூரில் ஜொலிச்சுன்னு இருக்கே. பவனபுர நிவாசின்னு பாகிமாம் ஆமையேபியா, என் மேலே எவ்வளவோ வியாதிகள் இருக்குது, உடம்பு வியாதி மனோவியாதி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போக்க அடிக்கணும். அதுக்கு நீ பகவானானால உன்னால் முடியும், அதனால் பண்ணுங்கிறார். கரபதரவதேவம் தேவகுத்ராவதாரே பரபதம் அனவாப்பியம் தர்சிதம் பக்திபாஜாம் ததிக பசுபரூபி त्वं हि साक्षात् परात्मन् पवनपुरनिवासिन् पाहि माम् आमयेभ्यः என்று சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம். ஓமிதி ஸ்ரீமன் நாராயணியே கோவிந்த பட்டாபிஷேகம் நாம சதுஷ்ஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஹரிம் வினிச்சித்ய பவந்தமேதான், ஹரிம் வினிச்சித்ய பவந்தமேதான், ஹரிம் வினிச்சித்ய பவந்தமேதான், பவத்பதாலோகனபத்தத்ருஷ்ணான், பவத்பதாலோகனபத்தத்ருஷ்ணான், பவத்பதாலோகனபத்தத்ருஷ்ணான். நிரீக்ஷ்ய விஷ்ணோ பரமம் பதம் தத், நிரீக்ஷ்ய விஷ்ணோ பரமம் பதம் தத், நிரீக்ஷ்ய விஷ்ணோ பரமம் பதம் தத் துராபமன்யை த்வமதீத்ருஷஸ்தான், துராபமன்யை த்வமதீத்ருஷஸ்தான், துராபமன்யை த்வமதீத்ருஷஸ்தான். ஸ்ஃபுரத்பரானந்தரசப்பிரவாக, ஸ்ஃபுரத்பரானந்தரசப்பிரவாக, ஸ்ஃபுரத்பரானந்தரசப்பிரவாக பிரபூர்ணகைவல்யமஹாபயோதௌ, பிரபூர்ணகைவல்யமஹாபயோதௌ, பிரபூர்ணகைவல்யமஹாபயோதௌ. சிரம் நிமக்னாः खलु गोपसङ्घाः, चिरं निमग्नाः खलु गोपसङ्घाः, चिरं निमग्नाः खलु गोपसङ्घाः. त्वयैव भूमन् पुनरुद्धृतास्ते, त्वयैव भूमन् पुनरुद्धृतास्ते, त्वयैव भूमन् पुनरुद्धृतास्ते. करबदरवदेवं देवकुत्रावतारे, करबदरवदेवं देवकुत्रावतारे
करबदरवत् एवं देवकुत्रावतारे परपदमनवाप्यं दर्शितं भक्तिभाजां परपदमनवाप्यं दर्शितं भक्तिभाजां परपदमनवाप्यं दर्शितं भक्तिभाजां तदिह पशुपरूपी त्वं हि साक्षात् परात्मन् तदिह पशुपरूपी त्वं हि साक्षात् परात्मन् तदिह पशुपरूपी त्वं हि साक्षात् परात्मन् पवनपुरनिवासिन् पाहि माम् आमयेभ्यः पवनपुरनिवासिन् पाहि माम् आमयेभ्यः पवनपुरनिवासिन् पाहि माम् आमयेभ्यः श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये गोविन्दपट्टाभिषेकं नाम சதுஷ்ஷஷ்டிதமம் தசகம் ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணீயே கோவிந்த பட்டாபிஷேகம் நாம சதுஷ்ஷஷ்டிதமம் தசகம். ஆலோக்ய சைலோத்தரணாதிரூபம் பிரபாவமுச்சைஸ்தவ கோபலோகாः விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே नन्दं भवज्जातकमन्वपृच्छन् गर्गोदितो निर्गदितो निजाय वर्गायता तेन तव प्रभावः पूर्वाधिकत्वय्यनुराग येषाम् ऐधिष्ठतावद्बहुमानभारः ततो वमानोदिततत्त्वबोधः सुराधिराजः सह दिव्यगम्या उपेत्य तुष्टावसनष्टगर्वः स्पृष्ट्वा पदाब्जं मणिमौलिना ते स्नेहस्नुतैस्त्वां सुरभिः पयोभिः गोविन्दनामाङ्कितमभ्यषिञ्चत् ऐरावतोपाकृतदिव्यगङ्गा पातोभिरिन्द्रोऽपि च जातहर्षः जगत्त्रयेशे त्वयि गोकुलेशे तथाभिषिक्ते सति गोपवाटः नाकेऽपि वैकुण्ठपदेऽप्यलभ्यां श्रियं प्रपेदे भवतः प्रभावात् कदाचिदन्तर्यमुनं प्रभाते स्नायन् पिता वारुणपूरुषेण नीतस्तमानेतुमगाः पुरीं त्वां तां वारुणीं कारणमत्यरूपः ससम्भ्रमं तेन जलाधिपेन प्रपूजितत्वं प्रतिगृह्यतातम् उपागतस्तत्क्षणमात्मगेकं पिता वदत्तच्चरितं निजेभ्यः हरिं विनिश्चित्य भवन्तमेतान् भवत्पदालोकनबद्धतृष्णान् निरीक्ष्य विष्णो परमं पदं तत् दुरापमन्यैः त्वमदीदृशस्तान् स्फुरत्परानन्दरसप्रवाह प्रपूर्णकैवल्यमहापयोधौ चिरं निमग्नाः खलु गोपसङ्घाः त्वयैव भूमन् पुनरुद्धृतास्ते करबदरवदेवं देवकुत्रावतारे परपदमनवाप्यं दर्शितं भक्तिभाजां तदिह पशुपरूपी त्वं हि साक्षात् परात्मन् पवनपुरनिवासिन् पाहि माम् आमयेभ्यः. श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये गोविन्दपट्टाभिषेकं नाम சதுஷ்ஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु
जीवन्तु शरदां शतं मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय।